மாலினி, சூலினி, மகாரூபிணி, காளி, பைரவி, பரமேஸ்வரி, லோகமாதா, அன்னபூரணி, அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி, அகிலத்தை காவல் காக்கும் தாயே, நீயே துணையாயிருந்து காத்திடுக. எந்த பேய்களும் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு சூரி தாண்டுகோள் காத்து கருப்பு பேய் பிசாசு மோகினி காட்டேரி ஏவல் வசிய கட்டு கட்டு முட்டு முட்டு முட்டு. தாயே, என்னை நாடி வருபவர்களை விட்டு விலகி போக. தாயே, நீதான் சக்தி கொடுப்பாயாக. சோட்டானிக்கர பகவதி தாயே. முன்ஜன்ம கர்ம வினை வீரியமாக உன் மகனை துரத்துகிறது. ஆனால் முன்ஜென்ம நல்வினை உன் மகனை காக்க போராடுகிறது. தாயே, உன் வீட்டில் தெய்வத்தின் பெயரில் கன்னிப்பெண் இருக்கிறாளா? ஆமா சாமி, துர்கான்னு ஒரு வேலைக்காரி இருக்கா. அவ வந்ததுல இருந்துதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப ஏற்பட்ட பிரச்சனையும் அவளாலதான். சீக்கிரமே நான் அவளை வீட்டை விட்டு துரத்திடுறேன். வணங்கு தாயே, அவளை வணங்கு. அவள் உன் மகனை காக்க வந்த காவல் தெய்வம். துர்க்கையம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் போகும், சர்வ மங்களங்கள் கூடும். தாயே, அவளை வேலைக்காரின்னு சாதாரணமா நினைச்சிடாத. உன் மகனின் முன்ஜென்ம கர்மவினை பழிவாங்க துடிக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அவள் உன் மகன் அருகில் இருப்பதால் தான் அவன் இன்னும் உயிருடன் உன் முன் இருக்கிறான். ஆனால் அவளும் உன் வீட்டில் நிலையாக இருக்க முடியாதபடி உன் மகனின் முன்ஜென்ம கர்ம வினைகள் அவளை உன் வீட்டை விட்டு துரத்த பல வழிகளில் முயற்சி செய்யும். தாயே, அதற்கு நீ இடம் கொடுத்து விடாதே. பின் உன் மகனுக்கு பேராபத்து நிகழக்கூடும். தாயே, நான் இப்பொழுது உன்னிடம் கூறிய விஷயங்கள் அனைத்தும் ரகசியம். அந்த ரகசியம் உன் மனதில் இருக்கும் வரை அந்த பெண்ணிற்கும் பாதிப்பில்லை, உன் மகனுக்கும் பாதிப்பில்லை. சாமி, அந்த பொண்ணு இன்னும் எத்தனை காலத்துக்கு என் வீட்டுல இருக்கணும்? தாயே, அக்னி முன்பாக
உன் மகனின் திருமணம் நிகழும் போது அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் அந்த அக்னியில் விழுந்து அழிந்துவிடும். அதன் பின் அவன் உயிருக்கும் அவனது உடைமைக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. தாயே, அதுவரை அந்த பெண் காவல் தெய்வம் உன் மகன் அருகிலேயே இருக்க வேண்டும். அந்த பெண்ணால் மட்டும்தான் உன் மகனை முன்ஜென்ம கர்ம வினைகளில் இருந்து காக்க முடியும். ரிஷியை காக்க வந்த காவல் தெய்வம் துர்கா, அவளை எப்படி என்னால கண்டிக்க முடியும்? அப்புறம்னா முடியவே முடியாது. ரிஷி கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் துர்காவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். என்ன சத்தம் இது? எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. பீரோக்குள்ள இருக்குமா? இங்கதான் சத்தம் கேக்குது. ஐயோ, பாமா பிடிச்சா பெரிய ஆபத்தாயிடுமே. முதல்ல இதை வெளியே கொண்டு போய் போட்டுடலாம். துர்கா, 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 துர்கா. பாம பார்த்ததும் எல்லாரும் தன் உயிரை காப்பாத்திக்க வெளியில ஓடுவாங்க. நீ வீட்டை காப்பாத்துறன்னு பாம தூக்கிட்டு வெளியில ஓடுற. இதனால தாண்டி உன் மேல எனக்கு காதல் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. உன் கழுத்துல அந்த முத்துமணி மாலையை தான் போட முடியல. இந்த கொலுசியாவது உன் காலுக்கு போட்டு விடுறேன். செல்லத்துக்கு
ரிஷி சார், பாம வாங்க சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். என்னது பாமா? கதை விடுறியா? வீடு ஃபுல்லா கலர் பேப்பர் அது இதுன்னு ரொம்ப கொண்டாட்டமா இருந்திருக்க. என்ன நமக்குள்ள இருந்த லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஜாலியா இருந்திருக்க போல. என்னையும் சேர்ந்து கூப்பிட்டு இருந்தா நானும் ஜாலியா இருந்திருப்பேன்ல. இதெல்லாம் உங்க வேலை தானா? எஸ். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஓ, என்னாச்சு? ரிஷி சார், இப்படி சினுங்கும் போது நீ இந்த கொலுசு சத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்க. சுயனோட இருக்கும்போது உன்னை போட்டுக்கன்னு சொன்னா நீ கண்டிப்பா போட்டுக்க மாட்டேன். அதனாலதான் இப்படி பண்ண. துர்கா, நீ இப்ப இந்த கொலுசை வாங்கிட்ட, அப்புறம் தினம் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பாரு, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்பவே இதை கைட்டு கொடுத்துறது தான் நல்லது. வேணான்னு சொல்றதுக்கு ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். இப்பவே இந்த கொலுசை கைட்டு தரேன், நீங்க வாங்கிட்டு போங்க. ஏய் துர்கா 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 துர்கா, நீ ஏன் வேணான்றங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை வீட்டுல யாராச்சும் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதானே? துர்கா, என் மேல கொஞ்சமாச்சும் அன்பு இருந்தா இன்னைக்கு நைட் வரைக்குமாவது இதை போட்டுக்க. இல்லனா உன் இஷ்டம், இப்பயே கழட்டிடு. வேண்டாம். துர்கா, அப்போ என் மேல அன்பு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டேன், அதானே? அட்லீஸ்ட் என் கண்ணு முன்னாடி கழட்டாம இரு. என்னால அதை பார்க்க முடியாது. நான் போன அப்புறம் கழட்டிக்கும். கொஞ்சம் அதிகமா பேசிட்டோமோ? பாவம் ரிஷி சார் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போறாரு. இப்ப இத சமாளிக்க புதுசா ஏதாவது கதை எடுத்து விடுவாளே? இத கழட்டவே முடியலையா, அதான் எப்படி கழட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ ஆக்சுவலா உண்மையான காதலோட போட்டத அவ்வளவு சீக்கிரம் கழட்ட முடியாது. ஓகே, எனிவே என்ஜாய். பாய். வெள்ளி கொலுசு மணி வேளான கண்ணு
பாஸ் பாஸ் என்ன பண்றாரு பாஸ்? பாஸ் பாஸ் இவங்க என்ன ஆச்சு இருக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாஸ். ஓ பாஸ் ஐயோ ஹலோ 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 நான் தான் தெளிச்சேன். நீயா இப்போ வந்த? நானா வெள்ளி கொலுசே கொலுசேன்னு அப்படின்னு பாடும் போதே வந்துட்டேன். அந்த முத்துமாலையை போடாமலே துர்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாடா. அதனாலதான் சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். வாவ் சூப்பர் பாஸ். இது எப்ப நடந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது பாலாஜி. என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா, துர்காவுக்கு நான் ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தேன். அப்படியா? அத அவ கால்ல போட்டுக்க மாட்டான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ போட்டுக்கிட்டான். முத்து மாலை தான் கடைசி வரைக்கும் போட முடியல. ஆனா கொலுசை கரெக்டா போட்டீங்களே பாஸ். டபுள் காப்பின்னு சொல்லுங்க. ஆனா அதுல ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. என்ன வருத்தம் பாஸ்? சொல்லுங்க, சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு நாள் என் கூட தனியா இருந்ததுக்கு என்ன பத்தியும் என் லவ் பத்தியும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா. அதோட இதான் சரியான நேரம். என்னை பத்தி அவளுக்கு முழுசா புரிய வைக்கணும். ஆனா அதுக்கு நான் அவளை இந்த வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு போனாதான் என்னை பத்தி அவளுக்கு முழுசா புரிய வைக்க முடியும். ஆனா இப்போ அவளை எப்படி வெளியில கூட்டு போறதுதான் புரியவே இல்லை. யோசிச்சு சீக்கிரமா ஒரு வழியை கண்டுபிடிச்சலாம் பாஸ். எஸ், என்ன பண்ணலாம்? நல்லா யோசிங்க. ஆனா முடிவெனவோ நான் நினைக்கிறது தான் நடக்கும். என்ன அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்தின துர்காவை ஊரறிய எப்படி அசிங்கப்படுத்துறன்னு மட்டும் பாரு. அண்ணி அண்ணி சொல்றத கேளுங்க அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி ஏய் என்னடி? ஐயோ அண்ணி, நம்ம என்னதான் சொன்னாலும் அத்தை நம்பவே மாட்டாங்க. துர்காவுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தத ஆதாரத்தோட சொன்னாலும் அத்தை நம்பவே மாட்டாங்க. அது நமக்கு தான் அண்ணி அசிங்கம். ப்ளீஸ் அண்ணி. அண்ணி அண்ணி மாம், சொல்ல அபர்ணா. ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அபர்ணா? நாளைக்கு பாண்டிச்சேரி போறேன்னு சொன்ன ப்ரோக்ராம்ல சின்ன சேஞ்ச் இருக்கு. அண்ணி ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கே. என்னால பாண்டிச்சேரி மீட்டிங்க அட்டென்ட் பண்ண முடியாது. நீ விரும்பி ஃபிக்ஸ் பண்ண மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு நீயே போகலன்னா என்ன அர்த்தம்? சாரி மாம், திடீர்னு ரித்தியோட கிளாஸ் டீச்சர் வர சொல்லிருக்காங்க ஸ்கூலுக்கு. அதனாலதான் இதை அட்டென்ட் பண்ண முடியாது. ஓ அப்படியா? சரி, நம்ம கம்பெனி மீட்டிங்கை விட ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் ரொம்ப முக்கியம். நீ அதுக்கே போயிடு. கம்பெனி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடு. எதுக்குமா? அது ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதான் ரிஷி இருக்கான்ல, அவனை அனுப்பி வச்சிடலாம். ரிஷி என்ன ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான்னு தெரியலையே. சரி, பேசி பார்க்கறேன். இப்ப வேண்டாம், காலையில பேசிக்கலாம். நீ மறக்காம ரித்யூ பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிடு. ஓகேமா, தேங்க்ஸ் மா. குட் நைட் மாம். குட் நைட். அண்ணி, மாமாவை பாண்டிச்சேரி அனுப்புறதால இன்னைக்கு ஒரு நாள் வேணா அவங்கள வெளியில போகாம தடுக்க முடியும். ஏன்னா அவங்க பிளான் நமக்கு தெரிஞ்சு போச்சு பண்ணோம். ஆனா எல்லா நாளும் அப்படி அமைஞ்சிடுமா என்ன? முட்டாள். நினைச்சது நடக்கலனா ரிஷி டென்ஷன்ல தப்பு பண்ணுவான். எனக்கு அதான் வேணும். அதே மாதிரி அந்த வேலைக்காரியையும் டென்ஷன்லயே வச்சிருக்கணும். மத்ததெல்லாம் தன்னாலேயே நடக்கும். முதல்ல நாளைக்கு ரிஷி பாண்டிச்சேரி கிளம்பட்டும்.
அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரிக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். புழுவை வச்சு தூண்டில் போட போறேன். அந்த தூண்டில்ல அவ வசமா சிக்கி சின்ன பின்னமாக போறா.